எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில கஷ்டங்கிறது வராத வீடு இல்லை. ஆனா நம்ம பொன்னுசாமி மாதிரி ஆளுங்க அந்த கஷ்டத்தை வச்சே ஒரு காமெடி சீனு பண்ணிடுவாங்க. புத்திசாலிக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க முருங்கைக்காய் எப்படி ஆயுதமாச்சுன்னு பார்க்கலாம். ஊர் மந்தையில பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூடுது. ஊரோட வட்டி புலி பக்கிரிசாமி ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கிரிசாமி அந்த ஊர்ல வட்டி பிழைப்பு நடத்துபவர், பேராசை கொண்டவர். ஆனா தெய்வ பக்தி மற்றும் பாவ புண்ணியங்களுக்கு பயப்படுவாரு. கொஞ்சம் பயந்தாங்கோழி. பொன்னுசாமி அமைதியா நிற்கிறாரு. பொன்னுசாமி அந்த ஊரோட விவரமான விவசாயி. யாரிடமோ அநியாயமாக பேசாதவர், ஆனா அநியாயத்தை தட்டி கேட்பவர். அன்னைக்கு பொன்னுசாமி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. காரணம், அவர் வாங்கின 5000 ரூபாய் கடன் பக்கிரிசாமியோட கணக்குல 20,000 ரூபாயா வளர்ந்து நிக்குது. பக்கிரிசாமி தன் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஆவேசமா பேசுறாரு. பக்கிரிசாமி, இலை பொன்னுசாமி, 5000 ரூபாய் அசலு, வட்டி ஒரு 15,000, மொத்தம் 20,000 ரூபாய் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் கைக்கு வரணும். இல்லைன்னா உன் தோட்டத்துல இருக்கிற அந்த வாட்ட சாட்டமான முருங்கை மரத்தை நாளைக்கு காலையில வெட்டிக்கிட்டு போயிடுவேன். அந்த மரத்துல காய்க்கிற காயை வித்தாலே என் வட்டி வந்துரும்னு சொன்னாரு. பொன்னுசாமி மெதுவா ஒரு நையாண்டி சிரிப்போட, அண்ணன், முருங்கை மரத்தை வெட்டுறது ஒன்றும் பிரமாதம் இல்லை. ஆனா அந்த மரம் சாதாரணமா முளைச்சது இல்லைண்ணே. எங்க பாட்ட முப்பாட்டம் காலத்துல ஒரு பெரிய சித்தரு அங்க வந்து தவம் பண்ணாராமா. அவர் எப்பவும் கையில வச்சிருக்கிற கைத்தடிய அங்க ஊனிட்டு போனாரு. அதுதான் இந்த மரமா முளைச்சிருக்குது. அதுக்கு வாய்மை முருங்கைன்னு பேரும் இருக்குது. அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுண்ணே அப்படின்னாரு பொன்னுசாமி. பக்கிரிசாமி, என்னடா சிக்கலு? அதுல என்ன காய் காய்க்காம தங்கமா காய்க்க போகுது? பொன்னுசாமி, இல்லைண்ணே, அந்த மரத்தோட விஷயமே வேற. அந்த மரத்துக்கு அடியில நின்று யாராவது பொய் சொன்னாங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற காய் மிசைல் வேகத்துல வந்து அவன் மண்டையிலேயே விழும். அது மட்டும் இல்லை, அப்படி அடி வாங்குறவன் அடுத்த ஒரு வாரத்துக்கு பொய் சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ள என்னென்ன ரகசியம் வச்சிருக்கிறானோ அதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி வெளியில வந்துடும். அண்ணே, நீங்க பெரிய மனுஷன், ஒரு வேலை தெரியாம ஏதாவது பொய் எதுவும் சொல்லி காய் மண்டையிலேயே விழுந்து உங்க ரகசியமெல்லாம் வெளியில வந்தா ஊரு சிரிச்சிடும்ல, அதுக்கு தான் சொல்றேன்னு முடிச்சாரு பொன்னுசாமி. பக்கிரிசாமி கொஞ்சம் திணறாரு. ஆனா ஊரு முன்னாடி கெத்து விடணுமே. இலே, என்கிட்டயே உன் கதையை அளக்கிறியா? இந்த ஊர்ல என்ன தவிர நேர்மையானவன் எவன் இருக்கான்? வாடா உன் தோட்டத்துக்கு, உன் மரம் என்னதான் பண்ணுதுன்னு பாத்திரலாம்னு சொல்லி கிளம்புனாரு. ஊரே திரண்டு பொன்னுசாமி தோட்டத்துக்கு வருது. அங்க முருங்கை மரம் கிளை பரப்பி நிக்குது. பொன்னுசாமி முன்னேற்பாடா தன் மச்சான் முனுசாமிய ஒரு சாக்கு மூட்டை நிறைய முருங்கைக்காயோட மரத்துக்கு மேலே ஏற்றி விட்டுட்டாரு. பொன்னுசாமி, அண்ணே, மொதல் டெஸ்ட்டு. இந்த ஊர்ல நான் யாரிடமோ அநியாய வட்டி வாங்கினதே இல்லைன்னு அந்த மரத்துக்கு கீழே நின்று சொல்லுங்க பார்க்கலாம். பக்கிரிசாமி லேசா தொண்டைய சரி பண்ணிக்கிட்டு, இந்த ஊர்ல நான் யாரிடமோ அநியாய வட்டி வாங்கினதே இல்லை, அவ்வளவுதான். மேல இருந்து டபக்குன்னு ஒரு பெரிய முருங்கக்கா பக்கிரிசாமி தோள்பட்டையிலேயே விழுது. பக்கிரிசாமி, அடேங்கப்பா, இவ்வளவு வேகமா விழுதே. அடே பொன்னுசாமி, இது ஏதோ தற்செயலா காத்தடிக்கிறதுல விழுந்திருக்கும்டான்னு மலுப்பலா சொன்னாரு. பொன்னுசாமி, சரிண்ணே, அப்ப இன்னொன்னு சொல்லுங்க. போன வாரம் பஞ்சாயத்து ரோடு போடும்போது நான் 1 ரூபா கூட கமிஷன் அடிக்கலன்னு சொல்லுங்க. பக்கிரிசாமி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, சத்தியமா நான் 1 ரூபா கூட கமிஷன்னு சொல்லி முடிக்கல. இன்னொரு காய் அவர் மூக்கு முன்னாடி டபக்குன்னு விழுந்துச்சு. ஐயோ, என்னடா விழுந்துருச்சு? பக்கிரிசாமி அலர்னாரு. பொன்னுசாமி, அண்ணே, இது சும்மா சாம்பிள் தான். மரம் லேசா அசைது. இன்னும் ஒரு பெரிய பொய்ய சொன்னீங்கன்னா காய் மண்டையிலேயே இறங்கிடும். அப்புறம் உங்க வாயிலிருந்து உண்மை அருவி மாதிரி கொட்டும். அப்புறம் போன வருஷம் உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம தங்கம்மா வீட்டுக்கு கொடுத்த அந்த நகை விஷயமெல்லாம் வெளியில வந்துடும். பக்கிரிசாமிக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ள கணக்கு போடுறாரு. இந்த 20,000 ரூபாய்க்காக போய் வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்கிற 2 லட்சம் ரூபாயை பற்றியும் மற்ற ரகசியத்தை பற்றியும் உளறிட்டா அப்புறம் ஊரில் தலை காட்ட முடியாது.
பக்கிரிசாமி, பொன்னுசாமி நிப்பாட்றா, போதுமடா அப்பா, இந்த மரம் ரொம்ப பயங்கரமான மரமாக இருக்கும் போலையே, இதில் காய்க்கிற காயை சாப்பிட்டா கூட உண்மை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுடா. பொன்னுசாமி, ஆமாண்ணே, அதுக்காக தான் சொன்னேன்னாரு. பக்கிரிசாமி, சரிப்பா, நீ வாங்கின 5000 ரூபாயை மட்டும் நிதானமாக திருப்பி கொடு. இந்த வட்டி கசாயமெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மரத்தை பற்றி மற்றவங்ககிட்டே எதுவும் சொல்லிடாத. முக்கியமாக அந்த தங்கம்மா விஷயத்த மறந்துருன்னு பொன்னுசாமி காதில் சொன்னார். சொல்லிட்டு பக்கிரிசாமி வேட்டியை இழுத்து கட்டிக்கிட்டு விறுவிறுன்னு ஓடியே போயிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் முனுசாமி மரத்துல இருந்து கீழே இறங்குறான். மாமா, நீங்க தங்கம்மான்னு சொன்ன உடனே அவர் துண்டை காணாம் துணியை காணான்னு ஓடிட்டாரு பார்த்தீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் முனுசாமி. அதற்கு பொன்னுசாமி, மச்சான், இது தாண்டா புத்தி சாதுரியம். ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் ஏதோ ஒரு தப்பை மறைக்கிறான்னு அர்த்தம். முனுசாமி, மாமா, மரம் பேசும்னு அவர் எப்படி நம்பினாரு? முனுசாமி, மரம் பேசாதுடா, ஆனா தப்பு செஞ்சவன் மனசாட்சி பேசும். அவன் செஞ்ச தப்ப அவனுக்கு பயமா மாத்திட்டேன். ஆனா மச்சான், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நாம அவரை ஏமாத்தல, அநியாய வட்டிய தடுத்தோம். அதே சமயம் நாம வாங்கின அசலை கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். ஏன்னா கடன்காரனை பயமுறுத்துறது புத்திசாலித்தனம், ஆனா கடனை ஏமாத்துறது துரோகம். நாம புத்திசாலியா இருக்கணுமே தவிர ஏமாற்றுக்காரனா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்குள்ள அவர் வாங்கின அசல் தொகையோட நேர்மையான வட்டியையும் சேர்த்து திரும்ப கொடுத்தாரு பொன்னுசாமி. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது மனிதன் தன் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனா அந்த புத்திசாலித்தனம் அடுத்தவரை அழிப்பதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ இருக்கக்கூடாது. ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கும் கசப்பான மனிதர்களை கூட நல்வழிப்படுத்துவதற்கும் இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு சின்ன பொய் ஒரு பெரிய அநியாயத்தை தடுத்து ஒரு மனிதனை திருத்த பயன்படும் என்றால் அதுவும் சிறந்த அறம்தான். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.